நாரா என்றால் உயிர்கள், அயனன் என்றால் ஆதாரம். அதாவது அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமானவன் நாராயணன். உலகத்தை படைத்தும் காத்தும் காப்பதற்கும் எடுத்த அவதாரங்கள் இவருடைய தெய்வீக விளையாட்டு. 10 அவதாரங்கள் தசாவதாரம். 1. மத்ஸ்ய அவதாரம் உலகை வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றிய மீன் வடிவம். 2. கூர்ம அவதாரம் மந்தர மலைக்கு தாங்கிய ஆமை வடிவம். 3. வராக அவதாரம் பூமாதையை ஹிரண்யாக்ஷனிடமிருந்து மீட்ட பன்றி வடிவம். 4. நரசிம்ம அவதாரம் பக்த பிரகலாதனை காப்பாற்ற அரைமனிதன் அரைசிங்கம். 5. வாமன அவதாரம் 3 அடியில் உலகையே அடக்கி வைத்த சிறுவன். 6. பரசுராம அவதாரம் அசுரமான ஷத்திரியர்களை அழித்தவன். 7. இராம அவதாரம் தர்மத்தின் வடிவமாக தோன்றியவர். 8. கிருஷ்ண அவதாரம் பகவத்கீதை உரைத்தவர். 9. புத்தர் அவதாரம் அகிம்சையின் போதனை. 10. கல்கி அவதாரம் கலியுகத்தின் முடிவில் தோன்றி அதர்மத்தை அழிப்பார். அவதாரங்களின் நோக்கம்: ஒவ்வொரு காலத்திலும் அசுரர்கள் அதர்மம் அதிகரிக்கும் போது உலகை காப்பாற்ற நாராயணன் அவதாரம் எடுப்பார். பக்தர்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்தும் உலகிற்கு தர்மம் கற்பிக்கும் செயல். புராணங்களில் சிறப்பு: பகவதம், விஷ்ணு புராணம், மகாபாரதம் ஆகியவற்றில் நாராயண அவதார கதைகள் விரிவாக கூறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அவதாரத்திலும் திருவிளையாடல், அதிசயங்கள், அருள்கள், பக்தர்களின் காப்பு நிறைந்துள்ளன. முடிவு: நாராயணன் அவதாரங்கள் என்பது உலகிற்கான தெய்வீக பாடம். பக்தி, தர்மம், அன்பு இவை தான் நம்மை மீட்சிக்கு அழைக்கும் வழிகள் என்பதை உணர்த்துகிறது. ஓம் நமோ நாராயணாய என்று இறுதியில் ஜபத்துடன் நிறைவு செய்யலாம்.